வெல்கம் டு ஆல் த ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 18 பிப்ரவரி கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். இப்போ நேற்றுக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். பன்வாரியா மற்றும் டோம்கச் எந்த மாநிலத்தின் நடனம்? பீகார். பாலி மற்றும் டக்லா எந்த மாநிலத்தின் நடனம்? சத்தீஸ்கர். கோஃப் மற்றும் மொருலோ எந்த மாநிலத்தின் நடனம்? கோவா. பாகுரும்பா எந்த மாநிலத்தின் நடனம்? அசாம். ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் டமாரியா, தங்கா, மினாஸ் மற்றும் பட்டேலியா. பகவான் தாஸ், விஸ்வேஸ்வரய்யா, ஜவஹர்லால் நேரு 1955ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. புரந்தரதாசர் கர்நாடக இசையின் தந்தை. தாச சாகித்ய அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியிருக்காங்க. ராய மாய மோல கௌலாவை நிறுவியிருக்காங்க. குடியரசின் கருத்து, சுதந்திரத்தின் கோட்பாடுகள், சமத்துவம் மற்றும் சகோதரத்துவம் அப்படிங்கிற விஷயத்த பிரான்ஸ் நாட்டில இருந்து நாம் எடுத்துக்கிட்டோம். மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் 1961 இருந்து 66 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. கூடுதல் மற்றும் செயல்படும் நீதிபதிகள் நியமனத்தை பிரிவு 224 சொல்லியிருக்காங்க. 7 பெரிய பெருங்கடல்களை நீந்திய முதல் பெண் பூலா சௌத்ரி. சுவார் எழுச்சி 1767 இருந்து 1802 வரைக்கும் துர்ஜன் சிங் தலைமையில நடந்துச்சு. டெல்லியில கொண்டாடக்கூடிய ஒரு சில முக்கியமான பண்டிகை குதுப், பாரத் ரங் மகோத்சவ், சப்ராங் உற்சவ், சிர்சி, ஜஹானி குராவ். இன்னைக்கான திட்டம் தீக்ஷா திட்டம் 2017ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. நிஸ்தா திட்டம் 2019. சமகர சிக்ஷா, நபுன் பாரத், வித்யாஞ்சலி திட்டம் 2021. PM ஸ்ரீ பள்ளிகள் திட்டம் 2022ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. உல்லாஸ் அல்லது புதிய இந்திய இலக்கிய திட்டம் 2022ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. ஸ்வயம் பிளஸ் திட்டம் 2024. பிரேரணர் திட்டம் 2024. கிரீஸ் அதிபராக நியமிக்கப்பட்டவர் யார்? கான்ஸ்டன்டைன் பசுல்லோஸ். ஊழலுக்காக ICC தடை செய்த முதல் பெண் கிரிக்கெட் வீரர் யார்? பங்களாதேஷ் நாட்டை சேர்ந்த ஷோகிலி அக்தர். நீலகாயை அழிக்க எந்த மாநில அரசு ஒப்புதல் அளித்துள்ளது? ஹரியானா. நீலகாய் அப்படிங்கிற ஒரு விலங்குடைய இன்னொரு பெயர் ப்ளூ புல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த மாநில அரசு ஃபோய் சாகர் ஏரியை வருண் சாகர் என்ற பெயர் மாற்றுகிறது? ராஜஸ்தான். IIFA-வால் இந்திய சினிமாவில் சிறந்த சாதனையாளர் விருது பெற்றவர் யார்? ராகேஷ் ரோஷன். அனோரா 77வது கேன்ஸ் திரைப்பட விழால பால்மியர் விருது வாங்கியிருக்கு. மிதுன் சக்கரவர்த்தி தாதா சாஹிப் பால்கே விருது வாங்கியிருக்காங்க. சிரஞ்சீவி ANR விருது வாங்கியிருக்காங்க. பிலிப் நோய்ஸ் சத்யஜித் ரே வாழ்நாள் சாதனையாளர் விருது வாங்கியிருக்காங்க. டாக்ஸிக் திரைப்படத்திற்கு IFFI 2024 சிறந்த திரைப்படத்திற்கான கோல்டன் பீகாக் விருது கொடுத்திருக்காங்க. ஷாஜி என் கருண் JC டேனியல் விருது. அனுஜா 97வது அகாடமி விருதுகள்ல சிறந்த லைவ் ஆக்ஷன் குறும்பட விருதுக்காக பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. மெக்சிகோ வளைகுடாவின் புதிய பெயர் என்ன? மெக்சிகோ வளைகுடாவுடைய புதிய பெயர் அமெரிக்கா வளைகுடா. அது மட்டும் இல்லாம அமெரிக்க நாட்டை சேர்ந்த ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பிப்ரவரி மாசம் 9ஆம் தேதிய அமெரிக்கா வளைகுடா அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. கல்ஃப் ஆஃப் அமெரிக்கா டே, அதாவது அமெரிக்கா வளைகுடா தினம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. சர்ச்கேட் ரயில் நிலையத்துடைய புதிய பேர் சீட் தேஷ்முக் ரயில் நிலையம். ஷார்ஜா ஸ்டேடியத்துடைய புதிய பேர் சச்சின் டெண்டுல்கர் மைதானம். உதம்பூர் ரயில்வே நிலையத்துடைய புதிய பேர் கேப்டன் துஷார் மகாஜன். சௌராஷ்டிரா கிரிக்கெட் சங்க மைதானத்துடைய புதிய பேர் நிர்ஜன் ஷா. தர்பார் மண்டபத்துடைய புதிய பேர் கணதந்திர மண்டபம். பூனே விமான நிலையம் சாந்த் துக்காராம் மகாராஜ் சர்வதேச விமான நிலையம். தெனாலியுடைய புதிய பேர் மவுண்ட் மெக்கின்லி. வில்லியம் கோட்டையுடைய புதிய பெயர் விஜய் துர்க். எந்த நாள் தேசிய உற்பத்தி தினமாக அனுசரிக்கப்படுகிறது? பிப்ரவரி 12ஆம் தேதி. ஜனவரி 9 பிரவேசிய பாரத் திவாஸ். ஜனவரி 12 தேசிய இளைஞர் தினம். 1984 நம்ம அனுசரிச்சு வந்துட்டு இருக்கோம். ஜனவரி 16 லோக்பால் தினம். ஜனவரி 21 மணிப்பூர், மேகாலயா, திரிபுரா மாநிலம் உருவான நாள். ஜனவரி 24 தேசிய பெண் குழந்தைகள் தினம். ஜனவரி 25 தேசிய சுற்றுலா தினம். ஜனவரி 29 தேசிய செய்தித்தாள் தினம். பிப்ரவரி 4 உலக புற்றுநோய் தினம். பிப்ரவரி 11 அறிவியலில் பெண்கள் மற்றும் சிறுமிகளின் சர்வதேச தினம். தி நியூ ஐகான் சவர்கர் அண்ட் தி ஃபேக்ட்ஸ் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? அருண் ஷோரி. MK ரஞ்சித் சிங் உலகின் மலை பாலியூட்டிகள் அப்படிங்கிற புத்தகம் எழுதியிருக்காங்க. தேவேந்திர குமார் தோதாவத் மாமா. ராமச்சந்திர குகா இயற்கையோடு பேசுவது. அமிதாப குமார் என் அன்புக்குரிய வாழ்க்கை.
தினேஷ் சக்ரா தலைலாமாவின் மகிழ்ச்சிக்கான ரகசியம். பங்கஜ் மிஸ்ரா காசாவிற்கு பிறகு உலகம். சங்கமித்ரா சக்கரவர்த்தி சௌமித்ரா சாட்டர்ஜி மற்றும் அவரது உலகம். NSDC இன்டர்நேஷனல் அகாடமி எந்த நகரத்தில் திறக்கப்பட்டுள்ளது? உத்தரப்பிரதேஷ்ல கிரேட்டர் நோய்டா அப்படிங்கிற பகுதியில இந்த அகாடமியை ஓபன் பண்ணியிருக்காங்க. இந்த அகாடமி ஓபன் பண்ணது திறன் மேம்பாட்டு அமைச்சகம், மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் அண்ட் டெவலப்மெண்ட். உத்தரப்பிரதேசத்துடைய 4வது புலிகள் காப்பகம் ராணிப்பூர். குழந்தைகளுக்காக டிஜிட்டல் ஹெல்த் கார்டை அறிமுகப்படுத்திய முதல் மாநிலம் உத்தரப்பிரதேசம். கங்கை டால்பினை மாநில நீர்வாழ் விலங்கு அறிவிச்சிருக்காங்க உத்தரப்பிரதேசம். ஃபிரோசாபாத் அப்படிங்கிற நகரத்தை சந்திர நகரம் பேர் மாற்றம் பண்ணியிருக்காங்க. இந்தியாவின் முதல் அனைத்து பெண்கள் சைனிக் பள்ளி ஓபன் பண்ணது உத்தரப்பிரதேஷ். இந்தியாவின் முதல் ஆமைகள் பாதுகாப்பு காப்பகம் உத்தரப்பிரதேஷ் மாநிலம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. மேஜர் தயான்சந்த் கேல்ரத்ன விருது போன வருஷம் குகேஷ் டி, ஹர்மன்பிரீத் சிங், பிரவீன் குமார், மனு பாக்கர் வாங்கியிருக்காங்க. அர்ஜுனா விருது வாழ்நாள் சுச்சா சிங், முரளிகாந்த் ஃபெட்கர். துரோணாச்சாரியா விருது சுபாஷ் ராணா, தீபாவளி தேஷ்பந்தே, சந்தீப் சங்குவான். துரோணாச்சாரியா வாழ்நாள் விருது முரளிதரன், ஆர்மண்டோ கொலாக்கோ. விக்டர் அம்ப்ரோஸ் மற்றும் கேரி ருக்வன் மருத்துவத்திற்கான நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க. ஜான் ஜே ஹாஃபீல்ட் மற்றும் ஜெஃப்ரி ஹிண்டன் இயற்பியலுக்கான நோபல் பரிசு. டேவிட் பேக்கர், டெமிஸ் ஹசாபிஸ், ஜான் ஜம்பர் வேதியியலுக்கான நோபல் பரிசு. டாரன் அசிமோக்லு, சைமன் ஜான்சன், ஜேம்ஸ் ரொபின்சன் பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு.